பொறுத்தவரை கடல் என்பது உள்ளே மீன் இருக்கிறது, எத்தனையோ உயிர்கள் இருக்கிறது. இன்னும் ஆழத்தில் மலைகள் எல்லாம் இருக்கிறது, செடி கொடிகள் இருக்கிறது. கடற்கரையில் காற்று வாங்கலாம், துறைமுகம் கப்பல்கள் விடலாம். 76% கடலாலும் 24% நிலப்பரப்பாலும் ஆனது பூமி என்பது வரைதான் மனிதனாக நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. அமெரிக்கா போன்ற ஆராய்ச்சி மையங்கள் இன்னும் அதிகப்படியாய் கடலுக்குள் புதைந்திருக்கும் மாபெரும் ரகசியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி டிஸ்கவரி போன்ற சேனல்கள் மூலம் காட்டியும் அசத்தியும் விடுகிறார்கள். அவர்கள் கூட இன்னும் வண்ண வண்ணமாய் மிதக்கும் மீன்களையும் அடர்ந்த செடி புதர்களையும் சுறாக்களையும் திமிங்கலங்கள் போன்றவற்றை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பசிபிக் பெருங்கடல், அண்டார்டிகா பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், இந்து மகா சமுத்திரம், அட்லாண்டிக் பெருங்கடல் போன்று ஒரு 6-7 வகையாக மனிதன் பிரித்திருக்கிறான். இதில் பசிபிக் கடலும் அட்லாண்டிக் மகா கடலும் தான் பரப்பளவிலும் ஆழத்திலும் அதிகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பசிபிக் கடலின் ஒரு பகுதி சுமார் 200 மைல்கள் ஆழத்திற்கு மேலாக கீழே போய்கொண்டே இருக்கிறது. ஒரு இமயமலையை போல் 2 இமயமலைகளையும் 2 எவரெஸ்ட் சிகரங்களையும் நொடியில் உள்ளே விளங்கிவிடும் ஆழத்தையும் கொண்டதுதான் பசிபிக் கடல். அதன் பின் நாம் அறிந்திருப்பது இன்றும் மகா புதிரான ட்ரையாங்கிள் பெர்முடா என்ற கடல் சூழ் அபாயத்தை பற்றியும் ஒரு யூகமான கருத்துக்கள் தான் நிலவி வருகிறது. கப்பல் காணாமல் போகின்றன, விமானங்கள் மறைந்து விடுகின்றன, ட்ரையாங்கிள் பெர்முடாக்கள் அந்த பகுதிக்குள் நுழையும் எத்தனை பெரிய கப்பல்களையும் நொடிப்பொழுதில் காணாமல் அடித்து விடுகிறது என்ற செய்திகளையுமே ஒரு யூகமாகத்தான் அமெரிக்காவின் நாசா பிரிவும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. பறக்கும் தட்டு மர்மம் போல் இந்த பெர்முடாக்கள் பேச்சு வழக்கிலும் கதைகள் வடிவிலும் ஆராய்ச்சி முறையிலுமே பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் மேலோட்டமாக கடலுக்குள் உப்பும் கிடையாது, முத்தும் கிடையாது. பெரும்பாலான நதிகள் கடலில் கலக்கிறது. உப்பு கரிக்க வைக்கும் நடுக்கடலில் கூட எங்கோ ஓரிடத்தில் 1847 பயணம் செய்த ஒரு சிறு கப்பல் புயலில் சிக்கி தடுமாறி குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் உப்பு தண்ணீரை குடிக்கலாம் என்று அந்த மனிதர்கள் அள்ளி குடித்த போது அமிர்தமாக இருந்த தண்ணீரை பார்த்து வியந்து போயினார். இது ஏன் எப்படி அந்த கடலுக்குள் இனிப்பு தண்ணீர் வந்தது? நீர்மூழ்கி கப்பல்கள் பயணம் செய்வதாக இருந்தால் கூட பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்ய முடிகிறது. இப்படி பல மர்மங்களை கொண்ட கடலுக்குள் விஞ்ஞான உச்சம் கண்டு வாழ்ந்து அழிந்த லெமூரியா கண்டம் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவோம். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம்.